ஹாய் நண்பா. ரேப்பிடோ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க கேப்டன்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக ரேப்பிடோவில் பெரிய சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர்லாம் பைக் டாக்ஸி, பார்சலு, ஃபுட் டெலிவரி, க்ராசரி இது எல்லாத்துலேருந்து ஆர்டர் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு ஷிஃப்ட் பிடிச்சிட்றாங்க. ரைடு கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதும். இது பெரிய சிட்டிக்கு மட்டும்தான். சின்ன சிட்டிக்கு ரைடு கிலோமீட்டர் கொடுப்பாங்க. பெரிய சிட்டினா ரைடு மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும்னு சொல்லி ஈஸியாக எலிஜிபிள் பண்ணிடலாம். இது கூட ரேப்பிடோவில் ரிவார்ட்ஸில் போய் ஏர்னிங்ஸ்குள்ளே போய் இன்சென்டிவ்குள்ளே போய் போனஸ் யாரையாச்சும் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்க அந்த குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே ரைடு கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா 300 ரூபா கிடைக்கும். இல்லையா, ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா ஜாயினிங் போனஸும் கிடைக்கும். பட் ரேப்பிடோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அன்ஈஸி பர்சன்ஸ் எல்லாம் இல்லாத ஒன்றை கிளப்பி விடுவாங்க என்னன்னே தெரியாமல். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, ஓட்டுற கேப்டன்ஸ் ரேப்பிடோவும் ஆக்கோ இன்சூரன்ஸும் ஒரு டைப் வச்சுருப்பாங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். ஆக்கோ இன்சூரன்ஸ் ஆப்பை ஏற்றிட்டு கஸ்டமர் புக் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பரை போட்டு லாகின் பண்ணுவீங்களா, அந்த நம்பரை போட்டு லாகின் பண்ணணும். இது ஆப்புக்குள்ளே போயிட்டு அங்கே மேலே பாலிசின்னு தெரியுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். பாலிசின்னு தெரியுது பாருங்கள், இதை கிளிக் கஸ்டமர்ஸ் இந்த ரைடு ஆக்சிடென்டல் கவர் ஆயிரும். சப்போஸ் கஸ்டமர்ஸ் நம்ம ரேப்பிடோவில் ரைடு போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. கஸ்டமரும் ஹெல்மெட் மாட்டியிருக்கணும். கேப்டன்ஸ் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போயிருக்கணும். சப்போஸ் இப்போ ஆப்போசிட்டில் வர்றவன் ஏதாச்சும் வண்டியை அடிச்சுட்டு போயிட்டான் நம்மளை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் யாராச்சும் போலீஸ்கிட்ட இவர் மேலே தப்பு இல்லை, ஏன்னா எஃப்ஐஆரில் எழுதும்போது கிளைம் பண்ணுறதுக்கு எஃப்ஐஆர் காப்பியும் வேணும். டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமல் போயிடாதீங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் பில்ஸு வேணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளும் கிளைம் பண்ணிக்கலாம், கஸ்டமரும் அவங்க கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் பில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான். டெத் ஆனாலும் இன்சூரன்ஸ் 100% இருக்குது. தெரியாதவங்க காதில் எண்ணெயை ஊற்றி, ஏன்னா நிறையா பேர் தெரியாமல் ஒரு கம்பெனி மேலே அபாண்டமாக பழி போடுறது ஈஸி. நம்ம மட்டும் நல்லா இருக்கணுங்கிற சுயநலங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கங்க, 100% இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். இன்னொன்று, ரேப்பிடோவில் போகிறது, பைக் டாக்ஸியில் போகிறது சேஃப் இல்லைன்னு பிடிக்காதவங்க தான் சொல்லுவாங்க. சேஃப் இல்லைன்னா படித்தவன் திரும்பி இதில் புக் பண்ணிவிட்டு வரமாட்டாங்க. சேஃப் இல்லாமல் இருக்கிறது அது அவங்களா தேவையில்லாமல் ஒரு வதந்தியை கிளப்புறது. ஒரு கம்பெனியில் ஒரு சர்வீஸையே ஒழிச்சு கட்டோன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு செல்ஃபிஷாக இருப்பாங்க. அதாவது இந்த பைக் டாக்ஸினால் இப்போது உதாரணத்துக்கு ட்ரெயின் டைம் மிஸ் ஆயிரும், அதை கரெக்டாக பிடிக்கிறதுக்கு டைமுக்கு போக முடியும். இன்டர்வியூ டைமுக்கு போகலின்னா என்ன ஆகுன்னு போகிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த பைக் டாக்ஸி ஒஸ்ட்டுன்னு சொல்கிறவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இன்டர்வியூக்கு போய் பார்த்தா தான் அந்த வழி என்னன்னு தெரியும். நிறைய பலன் இருக்குது. இது சேஃபாக இல்லைன்னா இதில் காலேஜ் கேர்ள்ஸ், பாய்ஸு, சின்ன பசங்க யாரும் வர மாட்டாங்க. சேஃபாக இருக்கனால தான் பேக் டு பேக் இதில் வந்துட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரைடு எடுக்க அதில் ஸ்கூல் படிக்கிற பையன்தான். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது பென்ஸ் ஷோரூம்லேருந்து ப்ரோசன் மாலுக்கு ஆட்டோவில் ஆர்டர் போட்டேன். 60 ரூபா காமிச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிருந்தோம். சரி 30 ரூபா சேர்த்து தர்றேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு தான் ஏறினேன். ஆனால் அங்கே போய் ஏறினதுக்கப்புறம் மாற்றி பேசுகிறாரு, 170 ரூபாயாம்மா. அது என்ன கணக்கு? சின்ன பையன் என்ன பண்ணிடுவாங்கிறது, இந்த மிரட்டுறது, வயசானவங்க போனால் மாற்றி பேசுகிறது, தேவையில்லாமல் பேசுகிறது, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், யார் தேவையில்லாமல் பேசுனான்னு. நான் ஏற்றின எல்லா கஸ்டமரும் சொல்கிறாங்க, பைக் டாக்ஸி எனக்கு ரொம்பவே சேஃபாக, நான் செக்யூராக ஃபீல் பண்ணுறேன், அதனால தான் நான் 1 இயராக இதில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பைக் டாக்ஸிங்கிறது கஸ்டமருக்கு தான், கஸ்டமருக்காக தான் பைக் டாக்ஸியை விட்டது.
அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது கஸ்டமர் தான். இதே இன்னொரு கஸ்டமர் நான் ரைடு எடுத்தும்போது அவங்க வந்து அக்கா வயசு தான் எனக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மனசை பொறுத்து தான். எனக்கு இதில் சேஃப் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஒரு லேடிஸ் போகிறாங்கன்னா யாராக இருந்தாலும் அங்கே ஜிபிஎஸ் ட்ராக் ஆகிட்ருக்கும். வர்றவங்களோட ஃபோட்டோ நம்பர் எல்லாமே லைவ் ட்ராக் எல்லாமே இருக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணால் இப்படிங்கிறக்குள்ளே பிடிச்சிடலாம். இதே நான் ஆட்டோவில் போனால், ரேப்பிடோ இல்லாமல் ஜென்ரலாக ஒரு ஆட்டோவில் போனால் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் யாரை போய் பிடிக்கிறேன்னு அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்களுக்கு ரேப்பிடோ ரொம்பவே செக்யூராக தான் ஃபீல் பண்ணுறாங்க. யாரும் அன்செக்யூராக ஃபீல் பண்ணி நான் கேட்டதே இல்லை. பிடிக்காதவங்க இந்த சர்வீஸை ஒழிச்சிட்டு தன்னோட பேக்கெட்டுக்கு காசு வந்தால் போதும்னு தான் நினைக்கிறாங்க. பட் கஸ்டமர்ஸுக்கு தான் இந்த ரேப்பிடோன்னு பைக் டாக்ஸின்னு ஒன்று விட்டது. நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் எல்லா கஸ்டமர்ஸும் 100% செக்யூர். லேடிஸாக இருக்கட்டும், சின்ன பசங்களாக இருக்கட்டும், யார் எக்ஸ்ட்ரா காசு வாங்குறா, கரெக்டாக காசு வாங்குறான்னு மக்களுக்கு தெரியும். இன்க்ளூடிங் ரேப்பிடோவில் டைப் வச்ச ஆட்டோவும் நல்ல ஏர்னிங்ஸ் தான் பார்க்குறாங்க. ஏன்னா இன்சென்டிவ் கண்டிப்பாக வரும். நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க. இனி தெரிஞ்சுக்கோங்க மக்களே. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எடுத்த எல்லா கஸ்டமர்ஸும் ரொம்பவே செக்யூராக தான் ஃபீல் பண்ணாங்க. அவங்க 1 இயர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க ரேப்பிடோவில். இதனால் இப்போ நான் வந்தது கஸ்டமர்ஸுக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கான ப்ரொசீஜரை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் பெரிய சிட்டிலெலாம், சென்னை கண்டிப்பாக ரேப்பிடோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏர்னிங்ஸ் நல்லா வருது. இதில் ஆட்டோவும் கேபும் டைப் வச்சுருக்காங்க. அவங்களும் நல்லாவே ஏர்னிங்ஸ் பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 3000 2000. சில பேர் போய் சொல்லுவாங்க. சில பேர் நெஞ்சில் ஈரமே இல்லாமல், எப்படி சொல்கிறது, நம்ம ட்ராவல் பண்ணுற ஹிஸ்ட்ரி நம்ம காட்ட போகிறதில்ல, போய் நல்லாவே பேசுவாங்க. ஏன்னா ஒரு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு சர்வீஸே அழியணும்னு நினைக்கிறாங்க இங்கே சில பேர். ஆனால் அதை பீப்புள் சைட்லேருந்து கேட்கும்போது 100% எங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, செக்யூராக இருக்குது. ஈவன் பெரியவங்களாக இருக்கட்டும், பாய்ஸ் கேர்ள்ஸ் சின்ன பசங்க கூட சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் மக்கள்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டால் பைக் டாக்ஸி அவங்களுக்கு தேவை. இந்த மாடர்ன் டேக்கு தன்னோட பாக்கெட்டுக்கு காசு வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அதை ஒழியும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதனால் இவங்க ஒரு குடும்பம், ஆஃபீஸில் ஒரு குடும்பம். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ரேப்பிடோ டைப் போட்டு ஓட்டுங்க. ஊபர் இருக்குது, ரேப்பிடோ இருக்குது. அடுத்தவங்கள ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு நினச்சதெல்லாம் பண்ணுறீங்க. என்னைக்காக இருந்தாலும் வினைகள் மாறும். அவங்கவுங்க ஃபேமிலி கஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஓடித்தான் ஆகணும். இது ஓட்டக்கூடாதுன்னு இப்படிலாம் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அதே அவங்க அந்த கேள்வி திருப்பி கேட்டால், நீங்கள் எனக்கு பிடிக்கல நீங்கள் ஓட்டாதீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அந்த அன்னைக்கு அமௌண்ட் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். இன்சூரன்ஸ், இன்சென்டிவ், ஆட்டோவாக இருக்கட்டும், கேபாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா ஏர்னிங்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. யாருமே கம்மியாக ஓட்டவே கிடையாது. சில பேர் பொய் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ரேப்பிடோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்ல ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக வருது. டெஃபினட்டாக வருது. ஏன்னா இதனால் நிறைய மக்கள் பயனடைகிறாங்க, செக்யூராக இருக்காங்க, சேஃபாக இருக்காங்க. ஏன்னா ஜிபிஎஸ் ஆஃபீஸில் ட்ராக் ஆகிட்டு தான் இருக்கும். அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னு கஸ்டமர் கேரில் கூப்பிட்டா வித்தின் 5 மினிட்ஸில் பிடிச்சிடலாம். ஆனால் கேப்டன்ஸை பொறுத்த வரைக்கும் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. தேவையில்லாதவங்க சொல்கிறாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். லேடிஸ் யார் ஏறினாலும், அன்டைமில் ஏறினாலும் அவங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சேஃபாக போயிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அதில் வர்ற ஃபோட்டோஸ், நம்பர்ஸ், லொக்கேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு அனுப்பிடுங்க. நீங்கள் போய் ட்ரிப் எண்ட் ஆகிற வரைக்கும். தேவையில்லாதவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஒரு ரோட்டில் நடக்கிறோம், நாய் குலைக்குதுன்னுங்கிறக்காக அந்த ரோட்டில் போகாமல் இருக்க முடியாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம போய் சேர வேண்டிய இடம் சீக்கிரம் சேர்ந்துடலாம். ஆஃபீஸாக இருக்கட்டும், டைமிங். இதே 10 கிலோமீட்டர் மற்றவங்களுக்காக நம்ம சுற்றிட்டு போக முடியாது. இங்கே சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, குலைக்கிறவங்க குலைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க.
ஏன்னா அவங்க ஏர்னிங்ஸ் பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம 1000ல் 1 தான். கேவலமான செயல்கள் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தங்களோட சொல்லும் அவங்க நினைக்கிற செயலும் நல்லதாக இருந்தால் அவங்களுக்கு நல்லது நடக்கும். எல்லாருமே அழிஞ்சிட்டு நாசமாக போகணுன்னு நினச்சா அவங்களுக்கு அது திருப்பி தான் வரும். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் திருப்பி அவங்களுக்கு வரும். கர்மா, பேக் டு கர்மா. கேப்டன்ஸ் நல்லா ட்ரைவ் பண்ணுங்கள், இன்சென்டிவ் ஓடுங்க. நம்ம அதுக்காக தான் ஓடிட்டுருக்குறோம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். கஸ்டமர் இன்சூரன்ஸ் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். இன்சென்டிவ் பேட்டர்னும் சொல்லிட்டேன். பெரிய சிட்டியில் இருக்கிறவங்க நல்லா ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். பாய் காய்ஸ். டே அண்ட் நைட்டு ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஃபேமிலி கஷ்டத்துக்காக தான் ஓட்டுறாங்க. என்ஜாய்மெண்ட்டுக்காக யாரும் இங்கே ஓட்ட கிடையாது. சில பேர் தப்பாக நம்மளை பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கர்நாடகாலையும் பைக் டாக்ஸி பேக் டு த ஃபார்ம் பேன் பண்ணாங்க. அப்புறம் மக்கள் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்பி கொண்டு வந்துட்டாங்க ஊபர், பைக் டாக்ஸி, ரேப்பிடோ எல்லாமே. ஸோ இது மக்களுக்கு தான். பைக் டாக்ஸிங்கிறது மக்களுக்கு. காதில் நல்லா விழுந்துச்சா மக்களுக்கு.